பொதுவாக அக்ஷய திருதியை வந்தாலே ஆகாவுகன் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க, தங்கம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அக்ஷய திருதியை அப்படின்னா என்ன? அக்ஷய திருதியினாலே ஒரு தங்கம் வாங்குறது அப்படின்னு மாறிடுச்சு. ஆனா இதற்கான உண்மை பொருள் வாங்குறதுன்னு அர்த்தம் இல்லை. அக்ஷயம் அப்படின்னா அழிவில்லாதது, வற்றாதது, குறையாதது அப்படின்னு அர்த்தம். திருதியை அப்படிங்கிறது திதி. அப்ப சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திதி அக்ஷய திருதியை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அக்ஷய திருதிக்கு நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் கோயிலுக்கு போறது ரொம்ப நல்லது. அங்க இருந்து வெள்ளை கலர்ல ஏதாவது ஒரு ஆபரணம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான், தங்கம் அப்படிங்கிறது குரு பகவான். நீங்க தங்க நாணயமா வாங்குறீங்க அப்படின்னா, ஆனா என்னால வாங்க முடியாது அப்படின்னா, அதே குபேரலட்சுமி நாணயம். மகாலட்சுமிக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த பொருட்கள் அத்தனையுமே வச்சுக்கலாம். குபேரலட்சுமி தேங்காய்னு இருக்கும், அதற்கப்புறம் மகாலட்சுமி யந்திரம் இருக்கும், மகாலட்சுமி ஸ்லோகம் நீங்க சொல்லலாம், மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கலாம். இது எல்லாமே அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க பண்ணலாம். இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அக்ஷய திருதியில வாங்கினா நான் வருஷம் ஃபுல்லா தங்க நகை வாங்கிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு அது அர்த்தம் இல்லை. இந்த வணக்கம் சார். கேளக்கிய சித்த நமோ நமக. சார், இந்த 2026ஆம் வருடம் அக்ஷய திருதியை வரப்போகுது. பொதுவாக அக்ஷய திருதியை வந்தாலே ஆகாவுகன் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க, தங்கம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அக்ஷய திருதியை அப்படின்னா என்ன சார்? ஓகே, இன்னைக்கு தங்கம் வாங்குறவங்களுக்கு ஆஃபர்லாம் நிறைய உண்டு. இப்போ அக்ஷய திருதியினாலே ஒரு தங்கம் வாங்குறது அப்படின்னு மாறிடுச்சு. ஆனால் இதற்கான உண்மை பொருள் வாங்குறதுன்னு அர்த்தம் இல்லை, கொடுக்கறதுன்னு பொருள். ஓகே, அக்ஷயம் அப்படின்னா அழிவில்லாதது, வற்றாதது, குறையாதது அப்படின்னு அர்த்தம். திருதியை அப்படிங்கிறது திதி. திரி அப்படின்னா 3. அப்போ சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திதி அக்ஷய திருதியை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது யார் துவங்கி வச்சதுன்னா, மகாபாரத போரில் சூரிய பகவான் திரௌபதிக்கு கொடுக்குறாங்க, அக்ஷய பாத்திரத்தை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு உணவுக்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது கொடுக்குறாங்க. உண்மையாலுமே இங்கே ஒரு அன்னபூரணிங்கிற தத்துவத்தை தான் சூரிய பகவானுமே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இந்த அக்ஷய திருதிக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. அங்கே இருந்து வெள்ளை கலரில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் சாமிக்கு வாங்கி கொடுத்து அதை வீட்டுக்கு கொண்டு வரணும். உதாரணமாக ஒரு வெள்ளை கலர் வேஷ்டி வாங்கி சாமிக்கு ஒன்று சாத்திட்டு இன்னொன்று நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரலாம். வெள்ளை கலர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மாலை சுவாமிக்கு ஒன்று, நீங்கள் வீட்டுக்கு ஒன்று, எது வேணாலும் கொண்டு வரலாம். வெள்ளை கலரில் அரிசி மாவில் ஏதாவது இனிப்பு பண்டம் செஞ்சு அதை சுவாமிக்கு கொடுத்து அதை வீட்டுக்கு நீங்கள் கொண்டு வரலாம். ஏன் வீட்டுக்கு கொண்டு வரணும்? இப்போ தான் அந்த ஆசீர்வாதங்கள் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க. ஏன் இதை நம்ம வெள்ளை கலரில் செய்கிறோம் அப்படின்னா, சூரியனுடைய ஒளிக்கதிருடைய நிறமே வெள்ளை தான். அதை நம்ம டிராயிங் வரைகிறப்ப மட்டும்தான் ஆரஞ்சு கலர்னு மென்ஷன் பண்ணிட்டோம். ஆனால் அறிவியலின்படி அதிலிருந்து வரக்கூடிய கதிருடைய நிறம் வெள்ளை தான். அவரே பார்த்தீங்கன்னா 7 வெள்ளை குதிரையில தான் வருவார். அப்பயே அவங்க தெளிவாக தான் வரைஞ்சிருக்காங்க, அவர் வெண்மை நிறத்தில் தான் இருக்கிறாருன்னு சொல்லி. இதில் இன்னொன்று, ஆபரணம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான், தங்கம் அப்படிங்கிறது குரு பகவான். நீங்கள் தங்க நாணயமாக வாங்குறீங்க அப்படின்னா, அதற்கு இப்போ தங்க நாணயமாக கிடைச்சா நீங்கள் வாங்கலாம். ஆனால் என்னால் வாங்க முடியாது அப்படின்னா, அதே குபேரலட்சுமி நாணயம்னு பித்தளையில் இருக்குது, அதே வண்ணத்தில் குரு பகவானுடைய மஞ்சள் நிறத்தில் இருக்குது, அது ஒரு 200 ரூபாய் வரும், அதை நீங்கள் வாங்கலாம். இல்லை அதுவுமே என்னால் வாங்க முடியாது அப்படின்னா, நீங்கள் மஞ்சள் வாங்கலாம், மஞ்சள் நிறத்தை பூக்கள் வாங்கலாம், இது எது வேணாலும் வாங்கலாம். அதே மாதிரி வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மல்லிகை பூ வாங்கலாம், நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வாங்கலாம், இது எது வேணாலும் வாங்கலாம். வெள்ளை மஞ்சள் இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். தேங்காய் கூட உடைக்கலாம், ஏன்னா தேங்காய் உடைச்சிங்கன்னா அது வெள்ளை கலரில் வரும். வாழைப்பழம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். மகாலட்சுமிக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த பொருட்கள் அத்தனையுமே வச்சுக்கலாம். குபேரலட்சுமி தேங்காய்னு இருக்கும், அதற்கப்புறம் மகாலட்சுமி யந்திரம் இருக்கும், மகாலட்சுமி ஸ்லோகம் நீங்கள் சொல்லலாம், மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கலாம். இது எல்லாமே அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம். இதை எந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னா, காலையில் 8 மணிலேருந்து மதியானம் 12 மணிக்குள்ளே, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 11:40க்குள்ளே இந்த பூஜைகள் எல்லாமே பண்ணலாம். இந்த பொருட்கள் எல்லாமே வச்சு 2 குத்து விளக்கு வச்சு அதை மல்லிகை பூவால் சுற்றி மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு 2 விளக்கு நீங்கள் ஏற்றி நீங்கள் தாராளமாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கனாலே இது சூரிய பகவானுக்கும் போகும். 2வது, சூரிய பகவானுக்கு வெளியே நம்ம காகத்துக்கு சாப்பாடு தட்டு வைக்கிறோம் இல்லையா, சாப்பாடு வைக்கிறோம், அதில் நெய் கலந்து வைங்க. இந்த சித்திரை மாதம் முழுவதுமே காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கும்போது அதில் நெய் கலந்து வச்சிங்கன்னா சூரிய பகவான் அந்த நெய்யை அங்கீகரிச்சுக்குவார். 2வது, நம்முடைய முன்னோர்களுக்கு நெய் படைக்கிறதுங்கிறது ரொம்ப உத்தமமான ஒரு செயல். அதனால் காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது நெய் கலந்து வைங்க. அதுலேயுமே பசு நெய்யாக இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்குங்க, அது இன்னும் அதீத பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தண்ணி வைக்கணும், பறவைகளுக்கு நீங்கள் தண்ணி வைக்கணும்.
மனுஷருடைய தாகத்தையும் நீங்கள் தீர்க்கணும். அதனால தான் இப்போ நீர்மோர் பந்தல்லாம் போடுவாங்க. உங்களாலேயும் முடிஞ்சதுன்னா நீங்களும் நீர்மோர் பந்தல் அமைக்கலாம். இந்த அக்ஷய திருதை அப்படின்னாலே வாங்குறது இல்லை, கொடுக்கறது இது. அதனால தான் சூரிய பகவான் திரௌபதிக்கு கொடுத்தாரு. இவங்க அந்த போரில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க, யாருமே இங்கே வாங்கலை. ஓகே, இப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா தங்கம் வாங்கணும். அப்படியே வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்குன்னு வாங்காதீங்க, கணவன்மார் மனைவிக்கு வாங்கி கொடுங்க, மனைவி கணவனுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. இப்படி அன்பை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்க. இப்படி நீங்கள் பண்ணினாலும் நிச்சயமாக இதுக்கு என்ன பொருள், இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அக்ஷய திருதியில் வாங்கினா நான் வருஷம் ஃபுல்லாக தங்க நகை வாங்கிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு அது அர்த்தம் இல்லை. இந்த செயல் ரிப்பீட் ஆகும்னு அவங்க நமக்கு சொல்லித்தரல. இப்போ நான் அக்ஷய திருதியில் ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டேன் அப்படின்னா ஒரு நாள் சாப்பாடு போட்டதுக்கான பலன் எனக்கு வந்துடும். ஆனால் 365 நாளும் சாப்பாடு போட்டதற்கான பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் அக்ஷய திருதி அன்னைக்கு எனக்கு கிடைக்கும். அக்ஷய திருதி அந்த ஒரு நாள் போட்டேன்னா மொத்த வருடத்திற்கும் தேவையான பலன் என்னை வந்து சேரும். அப்போ இன்ட்டு 365 நீங்கள் போட்டுக்கோங்க. சரி சார், இந்த நல்ல விஷயம்லாம் பண்ணுறோம், இது நமக்கு ரிப்பீட் ஆகுது, அது சரி. இந்த நாளில் நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம், ஒரு கல்யாணம் பண்ணி இங்கே நிறைய பிரச்சனை. அப்போ இது ஆனால் மதுரையில் திருக்கல்யாணம் நடக்கும், மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படிங்கிறது ஒரு இனிமையான பந்தம். இந்த பந்தத்தில் நீங்கள் இணையும் போதும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம்லாம் நீங்கள் வாங்குவீங்க இல்லையா, அந்த ஒரு நாள் எல்லாருமே உங்களை வாழ்த்திருப்பாங்க, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. இந்த ஒரு நாள் ஆசீர்வாதம் இன்ட்டு 325 போட்டுக்கோங்க. அப்போ அன்னைக்கு நீங்கள் சுபகாரியங்கள் செய்யும் போது எல்லாமே 365 மடங்கு அதிகமாக உங்களுக்கு அது பலன் கொடுக்கும். அதனால் அக்ஷய திருதிய நாளில் எல்லா சுப காரியங்களையும் சந்தோஷமான காரியங்களையும் நீங்கள் செய்யலாம். வழக்கம் போல் நீங்கள் கோவத்தெல்லாம் தவிர்த்துருங்க, சண்டைகளை தவிர்த்துருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத தவிர்த்துருங்க, அன்னைக்கு மாத்திரை எடுக்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதை நிறுத்துருங்க. சில பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, அதையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்டை கூட சுத்தம் கூட பண்ண வேண்டாம். அந்த மாதிரி, அதாவது தூசி தட்டி எதையும் வெளியே தள்ள வேண்டாம் அப்படிங்கிறத பொருள். சுத்தமாக இருக்கணும், ஆனால் எதையும் கூட்டி வெளியே தள்ளாதீங்க, மகாலட்சுமி வெளியே போவா அப்படிங்கிற மீனிங்கில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னால இந்த அக்ஷய திருதி உங்களுக்கு 365 மடங்கு பலன் அதிகமாக கொடுக்கும். கண்டிப்பா சார். இப்போ தங்கம் வாங்குறதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது வாங்க முடியுமா சார்? நீங்கள் அதான் கஸ்தூரி மஞ்சள் வாங்கலாம், உப்பு வாங்கலாம், மஞ்சள் வாங்கலாம், மல்லிப்பூ வாங்கலாம், பச்சரிசி நீங்கள் வாங்கலாம், தேங்காய் பழம் வாங்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பொருள் வாங்கலாம். ஈவன் நீங்கள் சாக்லேட் பிடிக்கனா கூட நீங்கள் சாக்லேட் கூட வாங்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கலாம். இல்லை உங்கள் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது வாங்கினா பெருகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது பெருகாது. அதான் சொல்கிறேன், அதனுடைய விளைவின் பலன் ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ நான் ஒரு குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன்னா அந்த சந்தோஷம் இன்னும் பல மடங்கு பெருகி அதுதான் எனக்கு வறுமை இல்லையா. வருஷம் 365 நாள் இந்த குழந்தைக்கு நான் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன், அப்படி நடக்காது. ஓகே சார், கண்டிப்பாக அக்ஷய திருதியை பற்றி நிறைய விஷயங்கள், பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்திருக்கீங்க. நன்றி. கேள கேசத்து நமோ நம.